ரென் ஷாங் டஷி அப்படின்னு 2022 வந்த ஒரு சைனீஸ் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் 60 கோடி தான். ஆனா கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய். எவ்வளவு மடங்கு ப்ராஃபிட்னு பாருங்க. ப்ரொடியூசர் ஒரே படத்துல ஓஹோன்னு செட்டில் ஆயிருப்பாப்ல. அவ்வளவு பணத்தை அள்ளி குவிச்சிருக்காங்க சைனீஸ்காரங்க. அப்படின்னா இந்த படத்துல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அது என்ன ஏதுங்கிறத தான் இனி நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன குழந்தை தான் பாட்டி கூட அப்படியே அங்க படுத்திருக்கு. போன் அடிக்குது, போன் அந்த அம்மா எடுக்கல. எப்பவுமே பாட்டிமா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சணும், பேத்தியை உசுப்பி விடும். இன்னைக்கு என்னடா பேத்தி எந்திரிச்சிருச்சு, பாட்டி எந்திரிக்கல. பாட்டின்னு கூப்பிட்டு பாக்குது, பாட்டி எந்திரிக்கல. என்னடா அப்படின்னா பாட்டிமா இறந்து போயிடுச்சு. அந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான். இறந்து போன பாடியை எடுத்துக்கொண்டு போய் இறுதி சடங்கு பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்கிறார். எங்களால பாடியை நகட்டவே முடியல, பாடி இறுகி போயிருக்கு, கையை காலை அமுக்க முடியல, உதவி தேவைன்னு ஆட்கள் கூப்பிடுறாங்க. உங்களோட ஒரு பேஜாரா போச்சுடா, இதோ நானே வரண்டான்னு கிளம்பி வர்றாரு. வர வழியில எவ்வளவு கெத்தா சிகரெட் பிடிச்சிட்டு வர்றாருன்னு பாருங்க. வந்து மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி வச்சு அதுல ஒரு துணியை முக்கி எடுத்து அந்த சூட்டை பாடியில அப்ளை பண்ணும்போது அந்த இருந்த கை காலெல்லாம் கொஞ்சம் விலகுது, பாடியை ஓரளவு நேர்படுத்த முடியுது. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பேத்தி ஒரு பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பா. ஈட்டி மாதிரி மரத்திலேயே செஞ்சு வச்சிருப்பா. அதை எடுத்துட்டு வந்து என் பாட்டிய விடுறா அப்படின்னு குத்த வரா. இவங்க எல்லாம் பதறிப்ப வாங்கி கொஞ்ச நேரத்துக்கு ஆட்டம் காமிக்கிறா. அந்த பக்கம் பார்த்தா அந்த பாட்டி அம்மாவோட மருமக 2 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்காங்க போல தெரியுது. பையனுக்கு ஏதோ முக்கியமான வேலை அங்க இருக்குதான், இந்த அம்மாவோட பையனுக்கு, அதாவது பாட்டியோட பேரனுக்கு. அதுக்கு போயாகணும், இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பணுங்கிறாங்க. பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுருக்கு, கேன்சல் பண்ணா காசு வராது, ரீஃபண்ட் வராதுங்கிறாங்க. பையன்காரனும் எங்க அம்மா பாவம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஒரு நாள் தள்ளி வச்சு நாளைக்கு போலாமேன்னு பேசி பாக்குறாரு. ஆனா பொண்டாட்டி விட மாட்டேங்குது. இதுல வேற பாடியில மோதிரம் ஒண்ணு போட்டிருந்தாங்களா தங்கத்துல, அதை காணாமா. திருட்டு பயல்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருது. காண்டார நம்ம ஹீரோ உடனே எல்லாத்தையும் அவுத்துட்டு வேணா பாத்துக்க, செக் பண்ணிக்க அப்படிங்கிறான். நல்லவங்களா இருந்தா தானே இப்படி பேச முடியும், திருடலங்கிறதுனால தான் ஓப்பனா இப்படி வந்து நிக்கிறானுங்க. அந்த அம்மா பார்த்துட்டு சீ அப்படின்னு ஓடிடுது. கோவப்பட்டவரு இனிமே இந்த பொழப்ப வேணாண்டா, மொத்த பொழப்பை நிப்பாட்ட வேண்டான்னு பேசும்போது அப்ப காசு, ஆமா இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு இன்னும் காசு தரலையா, அப்ப ஃபுல்லா இருந்து பண்ணித்தானே ஆகணும். ஃபுல்லா இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்குறாங்க. சும்மா சபைக்காக மருமக அழுகிறாளே ஒழிய மக மாதிரி உருக்கமா அழல. அந்த பக்கம் பேரனும் பேத்தியும் பேசிட்டு இருக்கிறாங்க. பாட்டியை இப்ப இங்க இருந்து எடுத்துக்கொண்டு போய் ஒரு மிஷினுக்குள்ள விட்டு சுவிட்ச போட்டதும் அப்படியே பொசுங்கி போய் சாம்பலா வந்துரும் பாட்டின்னு சொன்னா, பாட்டியை பத்தி தப்பா பேசாதரான்னு அவனையே தள்ளி விடுறான். எகிரி குதிச்சு பாட்டியை பஸ்மமாக்க விடக்கூடாதுன்னு பின்னாடியே ஓடியாரா. இது தெரியாம நம்ம ஹீரோ வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கூட்டம் நின்னாலும் அவளை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஜிலேபியை பிச்சு போட்டாப்ல படத்தோட பேரை போடுறானுங்க. ஏதாவது புரியுது? எனக்கும் புரியல. அப்புறம் தன்னோட கடைக்கு வந்து வண்டியை நிப்பாட்டி அடுத்த கட்ட வேலையா பாக்குறார். அதே சமயம் பக்கத்துல இன்னொரு கடை இருக்குது. நம்மாலு பிணங்களுக்காக கடை வச்சிருக்கிறார். ஆனா பக்கத்து கடையோ பொண்ணுங்களுக்காக கடை, அதாவது கல்யாண ட்ரெஸ், மாப்பிள்ளை ட்ரெஸ் இதையெல்லாம் வைக்கக்கூடிய கடை. இப்படி ஒரு பிண கடைக்கு பக்கத்துல அவங்க கடை வச்சிருக்கிறதுனால பெருசா ஓட மாட்டேங்குதான். எப்ப பார்த்தாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுல வேற நம்ம ஹீரோவோட தாத்தாவுக்கு சொந்தமானதுதான் அந்த கடை. இவங்க தாத்தா பண்ண தொழில், இவங்க அப்பா பண்ண தொழில், இவனோட மூத்த அண்ணன் பண்ண தொழில். இவங்க எல்லாருக்கும் பிறகு இப்ப இவன் இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறான். எப்படி இந்த தொழில் நடத்தணும், இந்த தொழிலுக்கு செய்ய வேண்டிய சட்டத்திட்டங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, எதை எப்படி செய்யணும்னு இவங்க தாத்தா, இவங்க அப்பன், இவங்க அண்ணன் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க ஒவ்வொரு நோட்டு. இந்த நோட்டு எல்லாத்தையும் படிச்சு அதுல இருக்கிறபடி நீ நல்லபடியா நடந்துப்பேன்னு வாக்கு கொடுத்தா இந்த கடையை வீட்டை உனக்கு எழுதி வைக்கிறேங்கிறாரு. இவரு என்ன சொல்றேன்னு கேட்க இவனும் சரி எல்லாத்தையும் எழுதி கொடுங்க நான் ஒத்துக்கிறேங்கிறான். ஒழுங்கா மரியாதை செலுத்துறான்னு சொன்னதும் முண்டி போட்டு மரியாதை செலுத்துறான். அடுத்து இன்னொருத்தவருக்கும் மரியாதை செலுத்து கேட்டதும் கூட வேலை பார்க்கறவன் வருவேன், நான் மரியாதை செலுத்துறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து மரியாதை செலுத்துறான். சரி எல்லா சொத்தையும் உன் பேருக்கு மாத்திக்கணும்னு சொன்னா அதே சமயம் மெசேஜ் வருது. யாருக்கிட்ட இருந்து? ஹீரோவோட காதலி கிட்ட இருந்து. இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணிக்கலான்னு மெசேஜ். உடனே இவன் இந்த சொத்து பத்த மாத்திர வேலையை அப்புறம் பண்ணிப்போம், முக்கியமான வேலை இருக்குன்னு விறுவிறுன்னு கிளம்புறாங்க. போய் காதலி இருக்கக்கூடிய கதவை தட்டுறான். அவ திறக்க மாட்டேங்கிறா. திறக்கறியா உடச்சிட்டு உள்ள வரவான்னு கேட்க பயந்துகிட்டு திறந்துடுறா. உள்ள போனதும் அழகா தூக்கி கொண்டு போய் பெட்ல போடுறான். என்னடா எப்போ உனக்கு சொந்தமா வீடு கடையெல்லாம் வருதோ அப்பதான் எல்லாமே அந்த அம்மா சொல்லியிருக்கும், அதனாலதான் இவ்வளவு அவசரப்படுறான். ஆனா அதே சமயம் இவன் முரண்டு பிடிக்கிறா. பாத்ரூம்ல இருந்து இன்னொருத்தவன் துண்டை கட்டிட்டு வரான். இது என்னடா கூத்தா இருக்கு, தனக்கு துரோகம் நடந்துச்சான்னு கேட்டா ஆமா நீ ஜெயிலுக்கு போயிட்ட, என்ன பண்ண சொல்ற அப்படிங்கிற அவ. தனக்கு குடும்பம் குட்டி இதெல்லாம் வேணுங்கிற, அதுக்கு தாண்டி நான் ஜெயிலுக்கு போனேங்கிற அவன். இல்ல இப்போ உனக்கு வீடு வாசல் கட்டுறதா கூட ஒரு குழந்தைக்கு அப்பாவா உன்னால நடந்துக்க முடியுமான்னு தெரியல, ஆனா இவனுக்கோ சொத்து பத்து வீடு கீடு எல்லாமே இருக்குது, பத்தாவதுக்கு நான் பிரெக்னண்டா இருக்கிறேன், அவனோட குழந்தை தான் கைய வரிச்சிடறான். எப்படி இருக்கு அவனுக்கு, இடி விழுந்தாப்புல இருக்குது. பத்தாவதுக்கு அந்த பையன் வேற நிறைய காசு கொடுத்து இந்தா நஷ்டஈடா இந்த காசை வாங்கிக்கன்னு கொடுக்குறான். காசை வாங்கி அவன் மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சிட்டு நம்ம ஹீரோ விறுவிறுன்னு வர்றார். வீட்டுல வந்து சோகமா நிம்மதியா படுக்கலான்னு பார்த்தா அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு எப்படியோ இவங்க கடை வரைக்கும் வந்து எங்க பாட்டி எங்கன்னு சண்டை போடுது, பிரச்சனை பண்ணுது. அதை பிடிச்சி அடக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. அவங்க அப்பா வந்து
குழந்தைய தூக்கிட்டு போக முயற்சி பண்றாரு. ஆனா ஒன்னும் முடிய மாட்டேங்குது. கடிச்சு வைக்கிறா. நான் போக மாட்டேங்கிறா. அவ்வளவு பிரச்சனை பண்றா. அப்ப வேற லேட் ஆகுது ஃபிளைட்டுக்குன்னு பாக்குறான். வெளியில இருந்து பொண்டாட்டி வேற ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. சீக்கிரம் போகணும்னு. வேற வழி இல்லாம காசை கொடுக்குறா. காசை பார்த்ததும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வேலை பாப்பாப்ல அவரு ஏப்பா இந்த உதவி செய்யக்கூடாதுன்னு கேட்கிறார். சரி இந்த பையில நம்பி காசை கொடுக்கலான்னு ஃப்ரெண்டு கிட்ட காசை கொடுத்துட்டு ஒரு 3 நாள் புள்ளைய பாத்துக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வேண்டான்னு ஹீரோ தடுக்க போனா வெளியில போகாம கையை வச்சு மறைச்சுக்கிறாரு ஃப்ரெண்டு. அதான் காசு கொடுக்குறாங்கல்ல 3 நாள் தானே சமாளிச்சிடலாங்கிறாரு. சமாளிச்சிருவியான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்பி பார்த்தா இவங்க கூட இன்னொரு பொண்ணு இருப்பா. ஒரு காலத்துல அந்த குண்டா இருக்கான்ல இவன் திருட்டு வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்போ பார்க்கல. நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். இப்போ நல்லா தான் இருக்கிறார். அந்த பொண்ணு ரோட்ல ஏதோ கிடைக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு கொஞ்சம் முன்ன பொண்ணு ரேட்டுக்கு விப்பா போல. அவளும் போயிட்டு வந்திருப்பா ஜெயிலுக்கு. அவதான் இப்போ திருந்தி இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட சொல்றா. கார்லிக் இருந்தாதான் பூண்டு இருந்தாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்கும். பூண்டையும் கொண்டு வந்து கொடுக்க ஒரு வெட்டுதுங்க. ஆமா எப்படி எங்க கடையை சரியா கண்டுபிடிச்சு வந்தேன்னு கேட்டா அவளோட வாட்ச் கட்டியிருக்கால அந்த வாட்ச்லயே போட்டோ எடுக்கிற ஆப்ஷன் இருக்கும் கேமரா மாதிரி. அதுல இவங்க வண்டியை போட்டோ எடுத்திருப்பா. வண்டியை காட்டி தான் கடை எங்க இருக்குன்னு கேட்டு வந்தேன். ஒரே ரோடு இங்க வந்துட்டேன்னு அசால்ட்டா பேசுறா. அப்ப திறமையான பொண்ணு தான். இங்க தான் அடுத்த சுச்சுங்க. ஒரு கோல்டு மோதிரம் காணோம்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல அது இந்த குழந்தை வச்சிருக்கு. இந்த மோதிரத்தை நீரா வச்சிருக்கியா? இது காணான்னு சொல்லிட்டு தான் அவ அந்த போர்டு போட்டாளா அப்படின்னு கேட்க நான் ஒன்னும் திருடல என் பாட்டி எனக்கு கொடுத்தது அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுது. சரி தூங்கலாமே லாண்டுட்டு தூங்குறதுக்கு படுத்தாச்சு. நம்ம ஹீரோ கீழே படுத்திருப்பான். அந்த குழந்தை மேல படுத்திருக்கும் அந்த நண்பரோட. திருதுப்புன்னு பார்த்தா உச்சா போயிடுது. இவன் வாயில மூக்குல எல்லாம் உச்சா ஐயா அப்படின்னு பதறுவான். சத்தம் போட்டு 2 பேரும் உசி விட்டுருவான். அப்புறம் உட்காருது என்கொயரி. உச்சா வந்தா பாத்ரூமுக்கு போக மாட்டியா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அந்த குழந்தை உச்சா எல்லாம் நான் பெட்ல போக மாட்டேன் பாத்ரூமுக்கு தான் போவேன். ஆனா உங்க பாத்ரூமை கண்டா பயங்குது. ஏன் பயப்படுறன்னு கேட்டா பாத்ரூம்ல 2 பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை பார்த்து குழந்தை பயந்துருக்கு போகலங்க. உங்ககிட்ட என்ன புலி பொம்மை வச்சிருக்கேல்ல அதே மாதிரிதான் இதுவும் பேப்பர்ல செய்யப்பட்ட பொம்மை அவ்வளவுதாங்கிறான். இது எங்க பாட்டிமா எனக்காக செஞ்சு வச்சுன்னு சொல்லும்போது இது எங்க பாட்டிமா எனக்காக செஞ்சு வச்சது. இதெல்லாம் நீ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றான். பேசிட்டு இருக்கும்போது சரிப்பா காலையில பேசிக்கலாம் பாட்டு ஃப்ரெண்ட் அந்த பொண்ணோட அப்படியே இவன் படுத்திருந்த பெட்ல படுத்துட்டான். டே அப்புறம் நான் எங்கடா படுக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. சேர்ல தான் உட்காந்து அப்படியே தூங்குறான் பயவுள்ள பாவம். காலையில போன் கால் வருது நம்ம ஹீரோவுக்கு. அக்கா தான் போன் பண்றா. அப்பாவும் நானும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேரண்ட் டாக்குமெண்ட் உன்கிட்ட கொடுத்திருந்தேன்ல அதை எடுத்துட்டு வா எல்லாத்தையும் உனக்கு நீங்க மாத்தி கொடுத்துடலாம் அப்படிங்கிறா. இவனும் ஐயோ அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டை தேடி பாக்குறான். பார்த்தா வாஷிங் மிஷின்ல போட்டாங்க துணியோட மொத்தமும் நல்லா வாஷாய் போய் மை எழுத்து எதுவுமே அதுல இல்ல. ரிஜிஸ்டர்ட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சா மொத்தமா வாஷாய் போச்சு. நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். இந்த மாதிரி மிஸ் ஆகி போச்சு. ஒரு மாசத்துல உங்களுக்கு நான் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்போங்கிறாங்க. 1 மாசம் ஆகுமான்னு பதறான். அப்பாவோ ஏன் 1 மாசத்துக்குள்ள அவ்வளவு அவசரமா சார் என்ன பண்ண போறீரு அப்படின்னு கேட்க என்ன பண்ண போற ஒன்னும் பண்ண போறது இல்லன்ட்டு ஏதோ போன் கால் வர இவன் குடுகுடுன்னு ஓடுறான். எது ஹாஸ்பிட்டலா என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஓடுறான். ஹாஸ்பிட்டல் என்னடா வேலை? நான் தான் சொன்னேன் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்திருக்கிறேன். ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு மாத்திட்டேன்னா உடனே பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி முடிக்கல போன்ல. இந்த பக்கம் எல்லாத்தையும் அப்பாவும் அக்காவும் கேட்டுறாங்க. அடா பாவி எங்க தாத்தா ப்ராப்பர்ட்டி என் மூத்த பையன் ப்ராப்பர்ட்டி எல்லாருக்கு அப்புறம் நம்ம லெகசிய நீதான் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தா இப்படி கழட்டி விட பாக்குறியா? எனக்கு தெரியாம ஏதாவது பண்ண ராஸ்கோல் கொன்னுடுவேன் மிரட்டுறாரு. உன்னை பாத்துக்கிட்டே தாண்டா இருப்பே அப்படின்னு கத்த இவன் ஓடி போயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா இந்த பொண்ணு ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு காலையில எந்திரிச்சது எங்க பாட்டி கிட்ட கூட்டு போறேன்னு சொன்ன என் பாட்டி எங்கன்னு விசாரிக்கிறா. இவங்கிட்ட இவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அங்க பார்த்தா ஏதோ ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டே வராங்க. ஃப்ரெண்டுக்காரன் பின்னாடியே பதறிட்டு வரான். என்னடா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொணவில போகுதுன்னு இவங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. போட்டியான பிசினஸ் இல்லையா சாகிறதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இறுதிச்சடங்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்க கிட்டே ஒப்படைங்கன்னு போட்டி எங்க கிட்ட கொடுங்கன்னு நம்ம ஹீரோவோட கம்பெனி ஒரு பக்கம் மோதுது. அந்த பக்கம் இன்னொருத்த வந்து வேற கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டி இல்ல அப்படின்னு குழந்தைய இழந்த அந்த மனுஷன் கத்திட்டு இருக்கிறார். என்னாச்சுன்னு ஹீரோ விசாரிக்கிறாப்ல. சின்ன குழந்தை 1 வருஷமா அவதிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதயம் செயலந்துடுச்சான் பாவம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். போன் வரும். பேச விடாம என் பாட்டி எங்க அப்படின்னு கேட்க அவன் முறைக்கிறான். பதிலுக்கு ஈட்டிய தரையில அடிச்சு முறைக்கிறா. நான் சொல்றத செஞ்சா பாட்டிய பாக்கலான்னு சொல்லி குழந்தைய கூட்டிட்டு வரான். ஏதோ ட்ரைனிங் கொடுத்து குட்டியாரா அவளப்ப தெரியுது. போய் சொல்லு அப்படின்னு தள்ளி விடுறான். அந்த குழந்தைய போய் 1 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறான். உங்களுக்கெல்லாம் குழந்தையே இல்லையான்னு அங்க பக்கம் திட்டினா இல்ல அதுல எல்லாரும் போயிட்டானுங்க. இப்ப குழந்தையோட இவன் வந்திருக்கிறதுனால அந்த 1 நிமிஷம் இவனுக்கு கிடைக்குது. நீங்க பேசினதை நான் கேட்டேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எவ்வளவு நேரம் தான் நீங்களும் அழுதுகிட்டே இருப்பீங்க? யாராவது ஒருத்தர் உங்க குழந்தையோட இறுதிச்சடங்கை நல்லபடியா செஞ்சு முடிக்கணுமா இல்லையா? நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா உங்க பொண்டாட்டியை யாரு சரி கட்டுறது தேத்துறது? இது என் பொண்ணு. நான் ஏழையா இருந்ததுனால பிள்ளைய பெத்து போட்டுட்டு பணக்காரன் கூட என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா. குழந்தைய வச்சுட்டு தனியால நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேலைக்கு போகும்போது கூட குழந்தையவே கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல கஷ்டத்துல இருக்கிறேன். என்ன நம்புனீங்கன்னா உங்க பொண்ணை நல்லபடியா அனுப்பி வைக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க. இதை ஒண்ணு நான் லாபத்துக்காக செய்யல. இதெல்லாம் செஞ்சா என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு தர்மத்துக்காக செய்யறேன் அப்படி இப்படின்னு பேசினதும் அந்த மனுஷன் குழந்தைகிட்ட போய் ஐயோ பாவம் என்ன குழந்தைக்கு ஆறுதலா பேசுறாரு. ஆர்டர் முடிச்சாச்சு பேப்பர் ஒர்க் எல்லாம் நீ பாத்துக்கோ 1 நிமிஷம் சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறான். ஏன்னா அப்பாவை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டால ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல
போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டோம்னா சரி பையன் தொடர்ந்து இந்த தொழில தான் பண்ண போறான்னு ஆள் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பாப்ல. அதனால போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அப்புறம் இறுதிச்சடங்கான வேலைகள் நடக்குது. வண்டிக்குள்ளேயே நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். இவன் எவ்வளவு நேரம் தான் வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பா பொறுமையா. எட்டி பாக்குறா வெளியில. பேராண்டி சொல்லிருப்பான்ல உன் பாட்டியை ஒரு பெட்டியில வச்சு கொண்டு போய் எரிச்சிருவாங்க, சாம்பலா தான் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ அந்த குழந்தையுடைய பெட்டி போய்கிட்டு இருக்குது. இதை தான் பாட்டியோட பெட்டி நினைச்சிட்டு குழந்தை வண்டியை விட்டு இறங்கி அப்படியே படு வேகமா பின்னாடி போகுது. இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட சவப்பெட்டிகள் நிறைய இடத்துல அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தா வேற ஒரு பெட்டி உள்ள வேற ஒரு பாடி. என் பாட்டியோட பாடி எங்க, என் பாட்டியோட பாடி எங்க அப்படின்னு கேட்டு பயங்கர கலவர பூமியாக்குறா. பல பாடிஸுக்கு அங்கதான் இறுதி அஞ்சலி நடந்துகிட்டு இருக்குது. பிடிக்க வந்தா கடிச்சு வச்சிடறா. கலவர பூமி ஆகுது. வேற வழி இல்லாம குழந்தைய தூக்கி கொண்டு போய் கேட்டுக்கு வெளியில நிப்பாட்டுறாங்க. நடந்த சேதாரம் எல்லாத்துக்கும் நீங்க தான் காசு கட்டணும், நஷ்டஈடு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு அங்க இன்சார்ஜ் சொல்றாரு. அது என் குழந்தை இல்லையே, என்னாலலாம் ஃபைன் கட்ட முடியாதுங்கிறான் நம்ம ஹீரோ. ஃப்ரெண்டோட குழந்தைங்கிறான். உங்க அப்பா எவ்வளவு சூப்பரா வேலை பார்த்தா தெரியுமா, உங்க அக்கா எப்படா இருக்காவ நல்லா இருக்காளா அப்படின்னு அக்கா மேல கொஞ்சம் இது போல. எதுக்கு அக்கா பேச்சு எடுக்கிறீங்க, நீயும் அவளும் தான் விவகாரத்து பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் தான் தெரியுது திட்டிக்கிட்டு இருக்கிறவரு மாமான்ட்டு. ஒழுங்கா ஃபைனை கட்டு இல்லவோ வேணா உள்ள விட மாட்டோன்னு மாமா மிரட்டுறாப்ல. கடும் கோவத்துல ஹீரோ வராரு. என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வந்து குட்டிச்சாத்தான நீன்னு கேட்டா ஈட்டியை வச்சு குத்துறா. இன்னும் கொஞ்சம் ஓங்கி குத்து, நான் செத்துறேன்னு மிரட்டுறேன். என் பாட்டி அந்த பெட்டிக்குள்ள இருக்கான்னு நினைச்சேன், வந்து செக் பண்ணேன், தப்பான அழுதுகிட்டே கேக்குறா. சரி வா, அப்பா பார்த்தாலும் பாட்டி பாட்டி தானே கேக்குற, அங்க பார் ஒரு சிம்னி தெரியுதா, உள்ள எந்த பாடி அமிச்சாலும் அப்படியே எரிஞ்சு புகையா அது வழியா வெளியில போவாங்க. அப்படித்தான் உன் பாட்டியும் போயிட்டா, புரியுதா, உன் பாட்டியை இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது புரியுதா அப்படின்னு கேக்குறான். குழந்தை அழுகவே ஆரம்பிச்சிட்டா. கதையை ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப தைரியமா காட்டிக்கிட்டு இருந்த குழந்தை மொத தடவை அழுகுது. தான் பாட்டி இறந்ததை கூட புரிஞ்சுக்க முடியாத அந்த குழந்தை மொத தடவை அழுகுது. ஃப்ரெண்டு பார்த்து ஒரே கஷ்டமா ஃபீல் பண்றான். திட்டின நம்ம ஹீரோ கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாட்டி பாட்டின்னு அழுது அழுது ஒரு மாதிரி தேத்தி கூட்டியான்ட்டாங்க. இவங்க கேங்ல ஒரு பொண்ணு இருப்பால, உன் பாட்டி எங்கேயும் போல, இந்த உலகத்துல இருந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிருக்கிறதா சொன்னா அதுக்கு இந்த குழந்தை அதான் எரிச்சு விட்டாங்கல்ல, சாம்பல் ஆயிட்டாங்கல்ல எனக்கு தெரியுங்கிறா. ஃப்ரெண்ட் ஏதோ சொல்லி பாக்குறான், எரிஞ்சாலுமே அவங்க வேற உலகத்துக்கு போனதான் கணக்கு அப்படின்னு. ஹீரோ கண்டுக்கவே இல்ல. சரி இவனும் ஆறுதலா ஏதாவது பேசணுமே, என்ன பேச போறான் அப்படின்னு பார்த்தா ஆமா ஆமா உங்க பாட்டி வானத்துக்கு போயிடுச்சு, நட்சத்திரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறா. ஒரு குழந்தையுடைய பாடி எரிச்சாகல்ல, அந்த குழந்தைய நட்சத்திரமாக போகுதான்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. செத்து போன அந்த குழந்தையோட போட்டோவை போட்ட ஒரு சின்ன பெட்டி, சாம்பல இந்த பெட்டியில வச்சு கொடுப்பாங்க போல. இங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு தூக்கத்திலேயே நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறான். குழந்தைங்கன்னு பார்த்தா குழந்தைய காணோம். அசால்ட்டா வெளியில உட்காந்து அவ ஆட்டுக்க வாட்ச நோண்டிக்கிட்டு இருக்கா. பாட்டியோட ரெக்கார்டிங் வாய்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் போல, அதெல்லாம் கேட்டு பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தையே பார்த்துட்டு இருக்கா. இதுல எது நம்ம பாட்டின்னு பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் காலையில இவன் எத்தனை மணிக்கு தூங்குனா என்னன்னு தெரியலங்க. முழிச்சு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு இறந்தால அந்த பெட்டிக்குள்ள நீட்டா அந்த சாம்பலை வச்சு நல்லபடியா கொடுக்கணும்னு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பெட்டி வந்து கொஞ்சம் பிளைனா இருக்கும். இப்ப என்னடா நான் ஸ்கெட்சை வச்சு அந்த பெட்டியை ஃபுல்லா நல்லா என்னென்னமோ டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கா. அதெல்லாம் பார்த்தது இவன் பதறான். ஐயோ என்ன கிறுக்கி வச்சிருக்கிற, என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கிறேன்னு காண்டாகிறான். அழிச்சு பாக்குறான், போக மாட்டேங்குது. நான் சொல்லல இது குட்டிச்சாத்தான் என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்குன்ட்டு. ஏன் அடங்க மாட்டேங்கிற, ஏன் அடங்க மாட்டேங்கிற குரங்கு அப்படின்னு திட்டுறான். உனக்கு கிறுக்கிறதுக்கு வேற பெட்டியே கிடைக்கலையா அப்படின்னு போன் பண்ணி நேத்து ஒரு பொட்டி கேட்டனே, அதே மாதிரி ஒரு பொட்டியை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆகும் கேட்டா நாளைக்கு தான் ரெடி பண்ண முடியுங்கிறாங்க. ஆனா இப்போ 9 மணிக்கு சாம்பல் வந்துடும், இதுல தான் வாங்கணும், அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஹீரோக்கு இப்ப வேற வழி இல்ல, இதே பெட்டியை தான் கொடுத்தாகணும். அங்க குழந்தைய இறந்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி அந்த பெட்டியை எப்படா கொண்டு போய் நீட்டுறதுன்னு ஒரே பயம் இவங்களுக்கு. தண்ணி எல்லாம் ஊத்தி பார்த்தாங்களாம், மண்ணெல்லாம் ஊத்தி பார்த்தாங்களாம், பெட்ரோல கூட ஊத்தி பார்த்தாங்க, அழியவே மாட்டேங்குதான். ரொம்ப தெளிவா குழந்தைக்காக ஸ்பெஷலா இந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு பயப்படுறாங்க. துணியை வச்சு முடிய வச்சிருக்காங்க பெட்டியை. பாரு என் வாழ்க்கை எப்படி உன் கண்ணு முன்னாடி அழிய போகுதுங்கிறத பாரு அப்படின்ட்டு தாங்கிக்கிட்டே போய் பெட்டியை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறான். துணியை ஓபன் பண்ண விடாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு ஃபீல் பண்றான். மறுபடியும் துணியை எடுக்க போனா ஏதோ கதை சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர கொடுக்க மாட்டேங்கிறான். இந்தாங்க பாத்துக்கங்க அப்படின்னு துணியை ஓபன் பண்ணி கொடுத்தா பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தேங்க்ஸ் பான்னு நன்றி தெரிவிக்கிறாங்க குனிஞ்சு அவங்க ஸ்டைல்ல. இவங்க பொண்ணுக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்குமா, எப்ப பார்த்தாலும் பெயிண்ட் பண்ணிட்டே இருப்பா. அம்மாவோட நகத்துல கூட நிறைய பெயிண்ட் பண்ணிருக்கா. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு குழந்தைய வச்சு நல்லா டிராயிங் பண்ணிருக்கீங்கல்ல, யாரு டிராயிங் வரைஞ்சதுன்னு கேட்டா என் பொண்ணு தான் அப்படின்னு அந்த குழந்தைய காட்டுறேன். அந்த குழந்தைக்கு குடுமையெல்லாம் போட்டு விடுறாங்க இந்த அம்மா. அடுத்து இவங்க 2 பேரும் அவங்க வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்களா. நீ உன் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாரு. வேண்டாங்கிறாங்க. ஏற்கனவே நீங்க தான் பே பண்ணிட்டீங்களேங்கிறாங்க. இல்ல பரவாயில்ல இது உன் குழந்தைக்காக வச்சுக்கோ அப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ராவே பணம் கொடுக்குறாங்க. தான் வாழ்க்கையவே அழிக்க வந்த சாத்தான நினைச்ச இடத்துல இப்போ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது. கொஞ்சம் ஒரு குட்டி தேவதை மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஜோரா மலை, சின்ன ஒரு ட்ரீட், அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட விடுறாங்க. கீழே விழுந்து கிடந்த சிப்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டா கீழே விழுந்து கிடந்த இடத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, கீழே விழுந்தா விழுந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறான். முட்டாயெல்லாம் எடுத்து சாப்பிட கொடுக்குறான். வாயில போட்டு மென்ன பின்னாடி தான் தெரியுது அது முட்டாய் இல்ல கல்லுன்ட்டு. அது சாப்பிடக்கூடாது, துப்புங்கிறாங்க. ஆனா குழந்தை முழுங்கிடுச்சு. ஐயோ அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியாராங்க.
சிடி ஸ்கேனுக்குள்ள விட்டு கல்லி எங்க இருக்குன்னு ஸ்கேன் பண்ணணும். குடல்ல எங்கேயோ அது மாட்டிக்கிட்டு இருக்குது. நிறைய வாழைப்பழம் கொடுங்க, சாப்பிட என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுங்க. ஒவ்வொரு தடவை பாத்ரூமுக்கு போன பின்னாடியும் ஆயெல்லாம் தேடி பாருங்க, குண்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இவங்க ஆளாளுக்கு கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஆய் போனதை தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. குண்டு கிடைக்கல, நொந்து போயிட்டானுங்க. அடுத்த தடவையோ ஆய் போயிட்டு வந்திருக்கா. நான் முடிச்சிட்டேன், நீங்க உள்ள போங்கன்றதான் மறுபடியும் உள்ள போறாங்க. ஆய்க்குள்ள இருக்கிற அந்த குண்டை தேடணும். கக்காவை நோன்றாங்க. அடுத்த வாழைப்பழம் பெரிய வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க போல. நல்ல வேலை, இந்த வாழைப்பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடியே குண்டு வெளியில வந்துருச்சுங்க. ஃப்ரெண்ட் எல்லாம் அழுகுறா, ஐயோ ஐயோன்னு. ஒரு வழியா வெளியில தள்ளிட்டேன், வெரி குட் வெரி குட் அப்படின்னு பாராட்டுறாங்க எல்லாரும். 3 நாள் முடிஞ்சு போச்சு. அவங்க போன் பண்ணி குழந்தைய ஒப்படைங்கன்னு கேட்க, சரி நானே கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாரு நம்ம ஹீரோ. ஏதோ ஒரு போட்டிக்காகத்தான் பையனை கூட்டிட்டு எல்லாம் போனாங்க. போட்டியில அவன் கடைசியா வந்தானா, தோத்துட்டானா, கடைசியா வந்திருக்கான். அதனால அம்மா பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. அப்பா மாதிரியே புள்ள திட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களால. புள்ள மேல கான்சன்ட்ரேட் பண்ணாம யார் வீட்டு புள்ளையோ நீங்க உங்க பொண்ணு மாதிரி நினைக்கிறீங்கல்ல, அதனால வந்த பிரச்சனை என்ன, புருஷனையும் திட்டுறா. இந்த அம்மா போட்டு காட்டு கத்திக்கிட்டு இருக்கு புருஷனை. உங்க அம்மா 5 பைசா நமக்கு மிச்சம் வைக்கல, இதுல அவங்க வளர்த்த இந்த குழந்தைய நாம வளர்க்கணுமா, எங்கேயாவது அனாதாஸ்பத்திரியில சேர்த்து விட்டுறலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். உனக்கே தண்டச்சோறு போட்டுட்டு இருக்கேன், இதுல இவளுக்கும் தண்டச்சோறு போடணுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. கத்திக்கிட்டு இருக்கா சொல்ல போனா. இதெல்லாம் கேட்டு ஹீரோ காண்டாயி விறுவிறுன்னு உள்ள வரான். குழந்தைய ஒழுங்கா பாத்துப்பியா அப்படின்னு கேக்குறேன் அப்பா கிட்ட. ஓ, குழந்தைய உருப்படியா வேற பாத்துக்கணுமோ, அவ்வளவு அக்கறை இருந்தா குழந்தைய நீ எடுத்துட்டு போ அப்படின்னு அந்த அம்மா கத்துது. உங்க ஆளுக்கு காலோட உள்ள வந்துட்டீங்க, இனி நான் தரையை எத்தனை தடவை கிளீன் பண்ணுமோன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்குது. ஹீரோ காண்டாகிறான். ரொம்ப பேசுற அப்படின்னு சண்டைக்கு வரா. புருஷங்க இருந்தா மன்னிப்பு கேட்கிறான். என் பொண்டாட்டி நல்ல முள்ள இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் குழந்தைய நீங்க பாத்துக்கங்களேன், என் பொண்டாட்டியை நான் சரி கட்டுறேன் அப்படிங்கிறாரு புருஷன். பே பண்ற சார், கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு குழந்தைய மறுபடியும் அவங்க கிட்டயே அவர் ஒப்படைக்கிறார். எதுக்கும் குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை கேட்பமேனு கேட்கிறாரு. எங்க கூடயே இருக்கிறியா அவங்க கூட போறியான்னு. உடனே ஓடி போய் ஹீரோ கிட்ட போய் நின்னுக்கிறா. லைஃப்ல முறையா தனக்காக கூட வருதுன்னு பார்த்தா இவதான். ஏன்னா அவரே விட்டுட்டு ஓடிட்டா. காசு கொடுக்குறேன், காசை வேணான்ட்டாரு நம்ம ஹீரோ. அதனால ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்கான். அதான் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க இல்ல, ஏன் காசை வேணான்னு, அவ்வளவு நல்லடா நீயே அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு. இங்க வந்து பார்த்தா கடைக்கு வெளியில இவங்க அப்பாவும் அக்காவும் இருக்கிறாங்க. கோவத்துல இருக்காப்லதான் தெரியுது. என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கட்டை எடுத்து அடிக்க வராரு அப்பா. ஆமா, கலவர பூமி ஆக்குச்சுல குழந்தை, அந்த மேட்டர் தெரிய வந்துருச்சு போல, அடிக்க வராரு. ஏதோ குழந்தைய கூட்டு போனியாமடா, கலவராக்கிட்டியாமடான்னு அக்கா விசாரிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போறேன்றாரு அப்பா. எப்பவும் போல அடிக்கத்தானே போற, அடி அடி அடின்னு சொல்லிட்டு இவன் தலையை காட்டிட்டு இருக்கிறான். அவர் கையில வேற குச்சி இருக்கு, அடிச்சா தலை பொழந்துரும். பார்த்தா அந்த குழந்தை குறுக்கால வந்து ஈட்டிய நீட்டுது. அவரை அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து நிக்குது. இதுவும் நம்ம ஹீரோவுக்கு புதுசா இருக்குது. யாரோட குழந்தைடா அது, எடுத்த இடத்துல குழந்தைய விட்டுருங்கடா, நம்ம கடையில இதெல்லாம் செட் ஆகாதுறாங்கிறாரு அப்பா. அந்த குழந்தை சைஸ் இருக்கும்போது ஒரு பாடியை சுத்தப்படுத்தி துணியால எப்படி அந்த பாடியை மூடணும்னு உட்பட எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு இவன் கேட்கறான். ஒரு வருஷத்துக்கு இந்த பிசினஸ் பிரச்சனை இல்லாம நீ பாத்துக்கிட்டா வீடையும் கடையும் உனக்கு எழுதி வச்சிருக்கிறேன்னு அப்பா சொல்லியிருப்பார். அந்த ஒரு வருஷ பீரியடு முடிகிற ஸ்டேஜ்ல இருந்ததுனால நம்பிக்கையில அவர் கொடுக்கணும்னு வந்திருப்பார். இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்ததுனால இன்னும் அந்த ஒரு வருஷ பீரியட் முடிகிற வரைக்கும் உருப்படியா இரண்டான்னு அக்கா அட்வைஸ் பண்றாங்க. உண்மையிலேயே அப்பாவுக்கு இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இல்ல, சும்மா அதுக்காக தான் ஒரு வருஷம் நீ பாத்து பாரு அப்படி இப்படின்னு சவால் விடுறாரு. கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுத்துருக்கணும்ல அப்படிங்கிறான். ஏத்தி பேசாதனான்னு அக்கா சொல்றாங்க. சரி விடு, ஓசியா ஒண்ணு கொடுக்க வேண்டாம், கடை எவ்வளவு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். டேய், அதை வாங்குற ரேஞ்சுக்கு உன்ட்ட காசு இல்லடாங்கிறாரு அப்பா. 3 லட்சம் ரூபாய், 30 நாள் டைம் கொடுத்துட்டு கடை எடுத்துக்கடா அப்படிங்கிறாப்ல அப்பா. இல்ல என் வீட்டை விட்டு உன்னை வெளியேற்றிடுவேங்கிறார். எதுவும் உனக்கு மிஞ்சாதுங்கிறார். ராத்திரி ஃபுல்லா தூங்காம ஒரு குழந்தைய பாத்துக்கணும், வீடு வேற வாங்கணும், கடை வேற வாங்கணும், அப்பாவை சமாளிக்கணும், அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறாப்ல. அழுகையே வருது தலைவருக்கு. வெளியில போய் அழுகுறன்னு கிளம்பிட்டான். அத குழந்தை பாத்துருது. ஓ, ஃப்ரெண்டோட கொரட்டத்துல தாங்க முடியாம ஹால்ல போய் தூங்க போறான். பார்த்தா வாட்ஸ்அப்ல எங்களுக்கு கல்யாணமாக போகுதுன்னு ஒரு வீடியோ, ஒரு போட்டோ. இவனோட எக்ஸ் கிட்ட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர்ல பாத்துவிட்டு ஒரு மாதிரி ஆகி அங்கேயே படுத்துட்டான். உன் நம்பர் சொல்லுப்பா அப்படின்னு போன் நம்பரை கேட்கிறா. அவ என்ன தூங்க விடுன்னு அடம்பிடிக்கிறான். சரி சொல்றேன் அப்படின்னு தூக்கத்திலேயே நம்பர் சொல்றாங்க. நம்பரை வாட்ச்ல அவ நோட் பண்ணிக்கிறா. ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா போல. ராத்திரி அந்த போட்டோவை பார்த்துட்டு பொத்துன்னு விழுந்தால அதை அவ வீடியோ எடுத்திருக்கிறா, அனுப்பிச்சுட்டு இருக்கிறா. நூடுல்ஸை நல்லா மென்னு சாப்பிடணும், கீழே சிந்தாம சாப்பிடணும், கீழே விழுந்த ஐட்டங்களை சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். என் பாட்டிமா அப்படி சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லிட்டானேன்னு இருப்பான். பாட்டியை பத்தி பேசுற நிப்பாட்டுன்னு சொன்னா துப்பி விட்டுறா. இதெல்லாம் பார்த்து ஃப்ரெண்டு சிரிக்கிறான். எங்க போறேன்னு கேட்டா கக்கா போற வரியா அப்படின்னு கூப்பிட்டு போறாவ. 3 லட்சம் ரூபாய்க்கு எங்கடா போறதுன்னு இவங்க புலம்பிக்கிட்டே போறாங்க. அதே சமயம் சரி வீட்டுல எங்க பொண்ணை காணாம தேடினா பொண்ணு அங்க இல்ல. ஐயோன்னு பதறவான். போன் கால் வருது. போன் பேசுறது வாட்ச் மூலமா அந்த பொண்ணு தான் பேசுற. பார்க்குக்கு வாங்க அப்படின்னு கட் பண்றா. இவரும் பார்க்குக்கு வந்தா இன்னொரு பெரியவரை ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க. என் பாட்டி கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, என் பாட்டியோட ஃப்ரெண்டு, நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறா. பெரியவர்கிட்ட என்னன்னு கேட்டா ஒரு இறுதி அஞ்சலியை ரெடி பண்ணணும், இறுதி சடங்கு செய்யணுங்கிறாங்க. யாருக்குன்னு கேட்டா எனக்குங்கிறாப்ல. சின்ன குழந்தை தான் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்குன்னா நீங்க என்ன அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனா அந்த பொண்ணு விட மாட்டேங்கிறா. இருந்து ஃபுல்லா கேட்டுட்டு போயா அப்படின்னு சத்தம் போடுறா. இன்னும் கொஞ்ச நாள் நான் சாக போறேன், செத்த பின்னாடி எதையும் பார்க்க முடியாது, இருக்கும் போதே எல்லாத்தையும் பாத்திரலாமேன்னு ஆசைப்படுறேன். தப்பா, உனக்கு தேவை காசு தானே, காசு கொடுக்குறேங்கிறாரு அவரு. எவ்வளவு வேணும்னு கேட்டா ஏழை யாராவது செத்து போனா அப்பெல்லாம்
மூங்கில பாடியை சுத்தி வச்சு எரிச்சிருவாங்களாம். செலவே இல்ல. மன்னர் இறந்து போனா ஊரே அழுக ஜே ஜே ஜேன்னு பயங்கரமா இறுதி சடங்கு நடக்கும் அப்படின்னு சொன்னதும் எனக்கு அந்த மாதிரிதான் இறுதி சடங்கு நடத்தணும், ஜே ஜே ஜேன்னு நடத்தணும், தாம் தூம் நடத்தணும்னு தாத்தா சொல்ல நீங்க என்ன பைத்தியமானு கேக்குறாங்க. ஏய் 3 லட்ச ரூபா தரண்டா, நடத்துறியா இல்லையாடான்னு கேக்குறாரு தாத்தா. மிரண்டு போறானுங்க. ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டான். கண்டிப்பா செய்யறோம் அப்படின்ட்டான். டீல் ஓகேன்ட்டான். ராத்திரி ஆனா மறுபடியும் ட்ரீட். இப்ப பெரிய ஆர்டர் வந்துருச்சா, அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டாப்ல. ட்ரெஸ் எப்படி சிறப்பாக செய்யறோம்னு சொல்லிட்டு தடபடலாம் நடக்குது. அதே சமயம் பணத்தை விரயம் பண்ணாமையும் நாம சேவ் பண்ணணும்ன்றது இவங்க டார்கெட். வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு வேற நோட்டீஸ் நிறைய சப்ளை பண்ணாங்க. அதுல நிறைய பேர் வந்திருக்காங்க. மன்னர் காலத்து இறுதிச் சடங்கை எப்படி நடத்துவாங்களோ கிட்டத்தட்ட அப்படி நடத்துறாங்க. எல்லா பேரோட காஸ்டியூமும் பாருங்க, அந்த காலத்து காஸ்டியூம். அந்த பொண்ணுக்கு கூட விதவிதமா காஸ்டியூம் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்டு தான் பாட்டெல்லாம் பாடி அழுக ஆரம்பிக்க எல்லாரும் அழுங்கப்பான்னு சொன்னதும் காசு வாங்கின எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை உட்பட வாங்கின காசுக்கு சத்தமே இல்லாம அழுகுறாங்க. ஏய் காசு வாங்கினீங்களடி, சத்தமா அழுங்க அப்படின்னு சொல்ல ஏன் கண்ணீரே வரல, கண்ணீர் வரணும் அப்பதான் பேமெண்ட் அப்படிங்கிறான். எல்லாம் ஊன்னு அழுகுறாங்க. ஏ பாஸ் நீ அழுக அப்படின்னு ஹீரோவே அழ சொல்றாங்க. அவனும் அழுகுறான். பாடியா படுத்து கிடந்தவரு எந்திரிச்சு பாக்குறாரு. சுத்தி அத்தனை பேர் அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் கூட்டத்துல சில பேரு ஏன் உயிரோட இருக்காங்கப்பா, உயிரோட இருக்கிற ஆளுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, யார் யாது அப்படின்னு கேட்டதும் இவங்க ஓடுறானுங்க. சில பேர் பிடிக்க வருவாங்க. கத்திய காமிச்சு கம்ப காமிச்சு மிரட்டுறாரு. அந்த குழந்தை அது பங்குக்கு வேற அந்த ஈட்டியால குத்தும். மரத்தால செய்யப்பட்ட ஈட்டி தானே, ஒத்தையா உடச்சு போட்டுறான். அப்புறம் அந்த குழந்தைக்கு கடிக்க சொல்லியா கொடுக்கணும், பல பேரை கடிச்சு விட்டுறா. 4 பேரோட நிலைமையை பாருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் பொதுமக்கள் சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஹீரோவோட கண்ணத்துல லைட்டா காயம் இருக்கும். இவ எச்சிய தடை விட பாப்பா. எச்சி தடவைனா குணமாயிடும்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தடை விட்டுட்டு இருக்கிறா. நாங்க இந்த ஃபார்ம்ல கழுத்து போடுங்கன்னு எல்லார்ட்டையும் கழுத்து வாங்குறாங்க. நீங்க கிளம்பலான்னு சொன்னதும் 4 பேர் ஓட்டாங்க. தாத்தாவும் அங்கதான் இருக்கிறாரு. எல்லா வாடகை காஸ்டியூம் எல்லாம் கழட்டி வச்சிருக்காரு. இவ எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புற சமயம் ஏண்டா என்ன பார்க்கும்போது ஒரு முட்டா வயசான தாத்தா மாதிரி உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. எனக்கு ஒரு பைத்தியம்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா அது இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பழைய வீடை இடிச்சாங்க. அதுக்கு நஷ்ட ஈடா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சு. பணம் வந்த பின்னாடி என் பிள்ளைகள் அத்தனை பேரும் சேர்ந்து பணத்தை எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு பெரிய சண்டை பிரச்சனை. நிம்மதியே போச்சு அந்த பணத்தினால. இவங்க சண்டையில கடைசியில என் பணத்தை கூட நடுத்தருல நிக்க வச்சு சந்தி சிரிக்க வச்சிருவாங்களோ நினைச்சேன். இந்த பணம் தானே பிரச்சனை, அதனால அந்த பணத்தை செலவு பண்ணிட்டா குடும்பம் நிம்மதியா இருக்குமேன்னு தோணுச்சு. அதான் மொத்தத்தையும் கரைச்சு விட்டேங்கிறாரு தாத்தா. அன்னைக்கு அந்த குழந்தை என்ன வந்து பார்த்து பேசும்போது தான் பாட்டியோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுக்கணும், என்ன வளர்க்குறவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு கொடுக்கணும்னு அந்த குழந்தை என்கிட்ட கேட்டா. அந்த குழந்தை நீ உன் கூட தான் வளர போறாளாமே, தான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமேனு தோணுச்சு. அவங்க பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அப்படி ஒன்னும் பெருசா அவங்க கிட்ட சேவிங்ஸ் கிடையாது, பணம் கிடையாது. அதான் தம்பி ஒரே கல்லுல 2 மாங்கா. எனக்கு பிரச்சனையா இருந்த பணத்தையும் காலி பண்ண, உனக்கு உதவி பண்ணாப்ல ஆச்சு அப்படின்னு தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொன்னதும் அவனை சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு கிளம்பி வர்றான். அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு அவனுக்கு. ஆனா கடைக்கு வந்தா அப்பா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிறாரு, நாஸ்தி பண்றாரு எல்லாத்தையும். உயிரோட இருக்கிற ஒரு ஆளுக்கு இறுதி சடங்கு நடத்திட்டு வந்திருக்கான்னு நீ வந்துருச்சு போல. அதான் செம்ம டான்ஸ் ஆடுறாரு. எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சுன்னு கேக்குறாரு. நம்ம இண்டஸ்ட்ரியில இப்படி யாருமே பண்ணது இல்லையேங்கிறாப்ல. யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்ல, நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேங்கிறான் இவன். அடிக்க வந்தா குழந்தை குறுக்க போகுது. நான் தான் இந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணேன், உங்க பையன் இல்ல, அடிக்காதீங்க அப்படிங்கிறது. அது மீறி யாராவது அடிக்கணும்னா என்ன அடிக்குது அந்த குழந்தை. உங்க மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு இந்த மாசத்துக்குள்ள நீங்க காலி பண்றீங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு அப்பா. இருங்க தாத்தா அவசரப்படாதீங்க, நாங்கெல்லாம் திருந்துவோம்ல அப்படின்னு சொன்னா ஹீரோ காண்டாகிறான். திருந்தணுமா மாறணுமா, என்னடா தப்பு பண்ணிட்டு திருந்துறதுக்கு என்னடா மாறணும், நான் என்ன பண்ணாலும் எப்படி மாறினாலும் அவர் கண்ணுக்கு நான் தப்பு தான். சின்ன வயசுல கார்ட்டூன் பொம்மை எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா அவரோ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னையும் இழுத்துட்டு போக பாப்பாரு. நான் வரமாட்டேன் அடம்பிடிப்பேன், அடிப்பாரு. எல்லா பேரும் புடத்தை வச்சு இவங்க குடும்பம் சம்பாதிக்கிறதோ அப்படின்னு ஸ்கூல்ல இவனை அசிங்கமா பேசுவாங்களாம், டீஸ் பண்ணுவாங்களா, வீட்டு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துவாங்களா, அப்படி எல்லாம் பேசி அதையெல்லாம் மொட்டை மாடியில இருந்து அப்பா பாப்பாரு. ஆனா பேசுறவங்களை எதிர்த்து எதுவும் கேட்க மாட்டார், கம்முன்னு உள்ள போயிடுவார். இப்ப உங்ககிட்ட ஒரே ஒண்ணு மட்டும் கேட்கறேன், உங்களுக்கு உங்க மூத்த பிள்ளை மேல தானே விருப்பம், அவனுக்கு தானே எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அவன் இறந்துட்டா இப்ப இல்ல. ஆனா ஒரு கால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, என்ன கொண்டுட்டு என் இடத்துல உங்க மூத்த பையன் வர ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதுக்கு நீங்க ஓகே சொல்லுவீங்க தானே, உங்க மூத்த பிள்ளைய வர வச்சுட்டு என்ன பலி கொடுத்துருவீங்க தானே அப்படின்னு கேட்க அக்கா பொலிர்னு ஒரு போடு போடுவா. என்னடா பேசுற அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்ட அப்பா ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையோட ஈட்டி உடஞ்சு போயிருக்கும்ல, அதை கட்டி ஒட்டி ரெடி பண்ணி அந்த குழந்தைக்காக கொடுக்குறான். பார்த்தா குழந்தை அழுதுகிட்டு இருக்குது. ஏன் அழுதுட்டு இருக்குன்னு கேட்டா, என்னால தானே உனக்கு பிரச்சனை, நான் தானே காரணம்னு அழுகுது. இந்த பாரு ஈட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுக்குறான். அவன் பக்கத்துல வாங்கி வச்சுக்கிறான். இருந்தும் தேரல, உன் தப்பு இல்ல பாப்பா அப்படிங்கிற அவன். ஏன் தப்பு தான், எங்க அப்பா எதிர்பார்க்கிற மேட்டர் என்கிட்ட இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ படு, கண்ணை மூடி நல்லா தூங்குனாதான் வானத்துல இருக்கிற நட்சத்திரம் இறங்கி வந்து உன் கனவுல வரும், உன் பாட்டி வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் அப்படியா சரிங்கிறா. ஆனா அவளோட வாட்ச் உடஞ்சு போச்சான், கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, நான் பண்ணி கொடுக்குறேன், உன் பேனா மட்டும் கொடுன்னு பேனா வாங்கிட்டு அந்த குழந்தையோட கையில அழகா ஒரு வாட்சை வரைஞ்சு விடுறான். கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்கெட்ச் வாட்சை வச்சுக்கோ, நான் ஓ வாட்சை சரி பண்ணி கொடுக்குறேங்கிற. அவளும் தெரிஞ்சு
அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறான். அதே சமயம் பக்கத்து கடைக்காரி அந்த அம்மா தான் பையனுக்கு போயமெல்லாம் பாட தெரியும்னு பாட சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தது நம்ம ஹீரோ இந்த பொண்ணை ஸ்கூலுக்கு சேர்த்து விடணும், அதே மாதிரி போயமெல்லாம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான். அங்க அந்த புருஷங்காரனை பார்த்து இவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் தான் இப்ப குழந்தைய பத்திய டீட்டெயில் சொல்றாருங்க. அந்த குழந்தை இந்த புருஷங்காரனோட தங்கச்சி புள்ள. தங்கச்சி இறந்துருது. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கூட இவங்க குடும்பத்துல யாருக்கும் தெரியாதான். அதனாலதான் தங்கச்சி பொண்ணை எங்க அம்மா எடுத்து வளர்த்தாங்க. இப்ப அம்மாவும் போயிட்டா, தங்கச்சி குழந்தைய எப்படி வளர்க்க முடியும்? பொண்டாட்டி விட மாட்டேங்கிறா, என் குடும்பத்துல என் வீட்லயே என் பேச்ச யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சின்ன குழந்தைத்தனமா அழுகிறேன். அவன் அழுகாதையா என்ன வேணும் சொல்லியா அப்படின்னு கேட்டா, ஏன் அந்த குழந்தைய நீ தத்தெடுத்துக்க கூடாது அப்படின்ட்டாப்ல. அவங்க நாட்டு சட்டப்படி ஒரு தனி ஆண் ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறதா இருந்தா அந்த குழந்தைக்கும் வளர்க்க போற அப்பாவுக்கும் நடுவுல வயசு வித்தியாசம் 40 வருஷம் இருக்கணுமா. இது அவங்க நாட்டு சட்டம். ஆனா இவனை பார்த்தா அவ்வளவு வயசு இருக்கிறாப்ல தெரியல. இவனுக்கு தத்து கொடுக்க முடியாது. ஒரு கால் இவர் கல்யாணமானவரா இருந்தா யோசிக்கலான்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவன் கேங்ல ஒரு பொண்ணு இருப்பால, அவளை பார்க்க வந்திருக்கேன். அந்த பொண்ணை நான் தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் சந்தோஷங்கிறாங்க அவங்களும். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதுனால தத்து கொடுக்க மாட்டாங்களா, அதனால நாம வந்து அப்படின்னு பேசுறதுக்குள்ள பாத்ரூம்குள்ள இருந்து அந்த ஃப்ரெண்டு வராங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மேட்டரை இவங்கிட்ட சொல்லாமையே மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவன் பார்த்துட்டாங்கிறதுனால இந்த மேரேஜ் சர்டிபிகேட் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி பல நாள் ஆச்சுங்கிறா அந்த பொண்ணு. இப்ப அந்த குழந்தைய இவங்க தத்தெடுக்கிறதுல எந்த பிரச்சனை இருக்காது. மேட்டர் ஸ்லோமா முடிஞ்சிருச்சேன்னு அவனும் சந்தோஷப்படுறான். என்ன இவன் தத்தெடுக்கணும்னு பார்த்தா இவங்க தத்தெடுக்கிறாப்ல அமைஞ்சிருச்சு. ஆனாலும் எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தானே இருக்காங்க. குழந்தை இவன் கூடயே இருக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஆனா அவ சோகமா இவனையே பார்த்துட்டு இருக்கா. டாக்குமெண்ட்ல இவன் அப்பா பேர்ல இருந்து தான் நல்லா இருந்திருக்குமேனு எதிர்பார்க்கறா போல. இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. சரி ஸ்கூல் பிடிக்கலன்னா வேண்டாம், வீட்டுக்கு போவோம் விளையாடுவோம் அப்படின்னு சொன்னதும் குழந்தை அந்த பிடியை விட்டுட்டு சரின்னு வருவா. வந்த செகண்ட்ல அப்படியே அலாக்கா தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள கொண்டு போய் விட்டுறான். வாட்ச் கடையில அந்த உடஞ்ச வாட்சை கொடுத்தா இதெல்லாம் சரி பண்ண முடியாது, பேசாம புதுசு வாங்கிக்கங்கிறாங்க. வாடகை விடவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா குழந்தைய கூப்பிட்டு போகணும்ல, ஸ்கூல் முடிஞ்சதும் மறந்துட்டான். மறந்த மேட்டர் தெரிஞ்சு அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடியாரான். மேம் பக்கத்துல உட்காந்துட்டு என்ன தகப்பே அப்படிங்கிறாப்ல ஒரு பார்வை பாக்குறாங்க. பழைய வாட்சை சரி பண்ண முடியாததுனால புது வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஆனா இதுல என் பாட்டியோட குரல் வராதேன்னு அந்த குழந்தை வருத்தப்படுது. பழைய வாட்சை சரி பண்ண முடியலன்னா எங்க பாட்டியோட குரலை கேட்கவே முடியாதுன்னு வருத்தப்படுது. அவ்வளவுதானே, ஃப்ரீயா விடு, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்கிறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அந்த காதலி இவன் வீட்டு கதவை வந்து தட்டுறா. நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்டா, ஒத்தவனை நம்பி இவனை வேணான்னு சொன்னால அவன் விட்டுட்டு ஓடிட்டானா. அப்புறம் அந்த பொண்ணு விளக்கமா சொல்லுது, சரக்கு அடிச்சுட்டு காரை ஓடிட்டு போய் ஒரு ட்ரக் வண்டியோட மோதி சம்பவ இடத்துல அவன் இறந்துட்டானா. முழுக்க முழுக்க அவனோட தப்பு தான். ஆப்போசிட்ல யாருக்கெல்லாம் அடிபட்டதோ அவங்களுக்கெல்லாம் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டதுனால இவன் சைட்ல இருந்து நஷ்டஈடு கொடுக்கணும். இருந்த எல்லாத்தையும் வித்து இவளோட கடையை கூட வித்து நஷ்டஈடு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்ப 5 பைசா இல்லையா அவகிட்ட. இப்போ இறந்து போன அவருக்கு இறுதி சடங்கு செய்யணும். பாடி ஆக்சிடென்ட்ல நசுங்கி போய் கந்தல் ஆயிடுச்சான். அதுக்கெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாருந்தா ஏகப்பட்ட பணம் கேட்கறாங்க. அவர் குடும்பத்தால பண்ண முடியாது. ஆனா நீ இந்த தொழில தானே இருக்கிற, ஏன் எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்க கூடாதா அப்படின்னு அந்த ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கா. இறுதி சடங்கு பண்ணணும், ஹெல்ப் பண்ணுட்டு. ஆனா இந்த தொழில் பிடிக்காம தானே என்ன விட்டுட்டு போனேன்னு கேட்கறான். பாருமா நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், உன் கூட என்னால வேதம் பண்ணிட்டு இருக்க முடியாது, கிளம்புன்ட்டான். அவனும் அழுதுகிட்டே போறா. அப்ப இருக்க இந்த குழந்தைங்கிட்டு வரும் ஃப்ரெண்டு கூட. இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு இருக்க சொல்லுது அந்த குழந்தை. நீ யாருன்னு எனக்கு தெரியும், எங்க அப்பாவோட செல்போன்ல இருக்கிற நீ தானே, உன் போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் அப்பா அழுதுகிட்டே இருப்பார் அப்படிங்குது அந்த குழந்தை. ஆனா வெறுப்ப கொட்டுறாப்ல இப்போ நடிக்கிறான். நீ எங்க இருக்கிற, கிளம்பு அப்படிங்கிறான். நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சுக்கங்கிறான். அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன்னை மறந்து பல வருஷம் ஆச்சு, நீ கிளம்பு அப்படிங்கிறான். அவ கைய பிடிக்கிறா, மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறா. இத்தனை தடவை குனிஞ்சு எந்திரிக்கிறான்னு பாருங்க. வயிறு வேற வலிக்குது. எந்திரி குழந்தைக்கு இது ஆகாது, எந்திரி அப்படின்னு எந்திரிக்க சொல்றான். அப்ப உதவி பண்ணுன்னு கேட்க சரின்னு ஒத்துக்கிறாப்ல. உதவி பண்ணணும் ஆசைதான். ஆனா இது எல்லாம் எங்க அப்பா மூட்டை கட்டி கிளம்ப சொல்லிட்டாப்ல, இதுக்கப்புறம் பண்ண வேணான்ட்டாப்ல. எங்க அப்பாட்ட போய் ஒரு வார்த்தை பேசுறேன்னு சொல்லும்போது குழந்தை நான் பேசுறேங்குது. உங்க அப்பாவை கண்டு உனக்கு தான் பயம், எனக்கு பயம் இல்லைங்குது. அங்க போய் பார்த்தா தாத்தா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஓ தாத்தா, உன் புள்ள வந்துட்டு ஏதோ சொல்லணுமா, தயவு செய்து திட்டாத அவனை அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தாவை கூட்டு வருது. உன் பேச்ச நான் ஏன் கேட்கணும்னு தாத்தா கேட்கிறாரு. கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது குழந்தை. சரி கேட்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், இந்த யோ வா போன்லாம் பேசக்கூடாது, தாத்தான்னு கூப்பிடு, உன் பேச்ச கேட்கிறேங்கிறாரு இவரு. சரி தாத்தா அப்படின்னு சந்தோஷமா தாத்தாங்கிறா. சத்தமா கூப்பிடுன்னு சொன்னதும் தாத்தா அப்படின்னு கத்த, என் பேத்திய பாத்தீங்களான்னு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டு அந்த பக்கம் திரும்புறாரு. பையனை பார்த்து திரும்பினதுமே அப்படியே மூஞ்சி முறைக்க மாறிடுது. தாத்தா உட்கார வச்சுட்டு அடுத்து புள்ளைய கொண்டு போய் உட்கார வைக்கிறா. பேசுங்கிறா. ஆனா சண்டை போடக்கூடாது, பேச மட்டும் தான் செய்யணும், நான் பாப்பேன்னு சொல்லிட்டு இவன் விளையாட போயிட்டா. 2 பேரும் உட்கார ஸ்டைல பாருங்க. அப்பா மாதிரியா தான் பையனும். சரக்கு எடுத்து கொடுக்குறான். சீப்பான சரக்கெல்லாம் நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு தாத்தா. யோ உனக்காக 2000 ரூபாய்க்கு வாங்கினது ஏன்னு சொன்னதும் சரி இன்னும் ஓபன் பண்ணிக்கிறார். இவன் வாட்டர் கேன்ல இருந்து அவர் வாட்டர் கேனுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்குறான். உங்க அக்கா கிட்ட சொல்லாத, சண்டைக்கருவா, தெரியாம தான் குடிச்சிட்டு இருக்கிறாரு பெருசு. சாவேர போட்டு உறிஞ்சிக்கிறது. சொல்றாமோனே என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போற, எதுக்காக உதவி கேட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டா, பையன் ஏதாவது புது பிசினஸ் பண்ணா ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டார். ஆனா வேற பிசினஸ்க்கு இல்ல
அதனால உங்க அனுபவத்தை காட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிதான் அப்பாவை கூட்டிட்டு வரான். புள்ளைய இழந்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. உள்ள போய் தாத்தா பாடிய பாக்குறாரு. பார்த்ததும் ஃப்ரெண்டுக்கு வாந்தி வந்துருது. போய் வாந்தி எடுக்கிறான். ஹீரோக்கும் வாந்தி வரும். வாந்தி எடுக்காத, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், உன்னால முடியும், சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற அப்படிங்கிறார். ஆனா அவன் என்னால முடியாதுங்கிறான். போடா டூல்ஸ் எடுத்துட்டு வாடா பாத்துக்கலாம்டான்னு தைக்கிற ஊசி நூலு எல்லாம் எடுத்துட்டு வராரு. மேப்பை காட்டு அப்படின்னதும் மேப்பை காட்டுறாங்க. பாடினா எப்படி இருக்கும்னு. உள்ள கந்தலா கிடக்குது போல. மண்டை ஓட்ட சரி பண்ணுங்கிறார். ஆபரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஐட்டம் ஃபுல்லா கூட வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி ஷேப்புக்கு தலையா கொண்டு வரான். ஆனா முடியாம கஷ்டப்படுறான். அப்பாதான் ஆறுதலா தட்டி கொடுத்து எலும்புகள் எங்கெங்க இருக்குமோ அந்த இடத்துல வை, தலையில இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரப்போ, அதுக்கப்புறம் உள்ளுறுப்புகளை சரி பண்ண ஆரம்பி, எல்லாமே ஆர்டரா இருக்கணும். கண்ணு மூக்கு வாயி அப்படின்னு 23 ஐட்டங்கள் இருக்கு முகத்தை சரி பண்றதுக்கு மட்டும். தைக்க ஆரம்பின்னு தைக்க கொடுக்குறார். அப்பா சொல்ல இவனும் ஒரு மாதிரி தச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ செத்து போனவனோட போட்டோவையே காட்டி அந்த மாதிரி முகத்தை ரெடி பண்ணணும். அதுக்கும் முயற்சி பண்றாப்ல. டாக்டர்ஸே முடியாது, ஏகப்பட்ட செலவாகும் அப்படி இப்படின்னு சொன்ன இடத்த சால்ட்டா ஃப்ரீயாவே அவன் பண்ணி கொடுத்துட்டான். ஃப்ரெண்டு வெளியில வந்து முடிஞ்சிருச்சுங்கிறாப்ல. இவங்களும் இப்போ பார்க்க வராங்க. நல்லா இருக்கிற அந்த பாதி முகத்தை வெளியில காட்டி மீதி முகத்தை அப்படி பூவால மறைச்சு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாப்ல நம்ம ஹீரோ. பார்த்ததும் அந்த அம்மா பெரியவங்க எல்லாரும் பயங்கரமா அழுறாங்க. ஆனா நல்லபடியா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து கொடுத்ததை நினைச்சு அவங்களுக்கு சந்தோஷம். அதே சமயம் அந்த பக்கம் அப்பா அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுகிறாருங்க. ஹீரோவோட அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். அக்கா திட்டுறா, எதுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்த, குடிச்சா அவருக்கு இப்படித்தான் ஆகும், தெரியாதான்னு திட்டுறாங்க. உங்க அப்பாக்கு பிரச்சனை இருக்கு, இந்த மேட்டர்லாம் சொன்னா நீ இன்னும் கஷ்டப்படுவ, அதனால இதெல்லாம் சொல்ல வேண்டான்னு நானும் அவரும் தான் மறைச்சோம். திட்டிட்டு இருக்கும் போதே அப்பா எந்திரிச்சிர குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கேங்கிறாரு அவரு. போன் கால் வரும். என்னன்னு விசாரிக்கிறாப்ல. பாப்பா படிக்கிற ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனையா கூப்பிடுறாங்கன்னு சொன்னதும் வேலையா அங்க போ, நான் நல்லா தான் இருக்க போறேன், நீ போ அப்படின்னு அனுப்பிச்சுடுறாரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இவனும் ஓடுறான். கடைசியா என் புள்ள ஒரு நல்ல ஃபார்மேட்டுக்கு போறாப்ல தெரியுது, அந்த குழந்தை மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறான், சரியா வந்துருவான்னு சந்தோஷப்படுறாரு. இங்க கிளாஸ்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நல்லபடியா பேசுதுங்க, போயமெல்லாம் பேசுதுங்க, சிறப்பா போகுதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க போல. குழந்தை என்ன பண்ணிருக்கிறா, அப்பா பண்ற அந்த தொழிலையே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இறுதி சடங்குக்கு என்னெல்லாம் பேசுவாங்களோ, அஞ்சலி செலுத்துவாங்களோ அதையெல்லாம், அதுவும் அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா இருக்க, பக்கத்து கடைக்காரம்மா, அவர் பையனை வச்சே செஞ்சு பூவெல்லாம் தூவி விட அந்த அம்மா பார்த்துட்டு காண்டாகுது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவ வேற பூவை எடுத்து அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறா. இதுதான் சார் நடந்ததுன்னு டீச்சர் அம்மா எடுத்து சொல்லுது. டிராயிங் கிளாஸ்ல டிராயிங் வரமான்னு சொன்னா என்ன வரைஞ்சு வச்சிருக்கிற அவங்க பொண்ணு பாருங்களேன்னு காட்டுறா. பார்த்தா இவங்க 4 பேர் மேல நிக்கிறாப்லயும், கீழே ஒரு பாடி, பக்கத்துல சில பேர் அழுதுகிட்டு இருக்கிறாப்லயே வரைஞ்சு வச்சிருக்கா. உன் பேரண்ட்ஸ் என்ன தொழில் பண்றாங்கன்னு கேட்டா, நட்சத்திரங்களை என்னோட பேரண்ட் உருவாக்குறதா அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்க குழந்தைய இன்னும் கொஞ்சம் அக்கறையோட நல்லபடியா வளர்க்கணும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க டீச்சர் அம்மா. இவன் விருட்டுன்னு உள்ள போனதும் குழந்தைய அடிக்காதீங்க அப்படின்னு டீச்சர் அம்மா ஓடியாரும். இவன் அடிக்கிறதுக்கு போல எல்லாரும் முன்னாடியும் குழந்தைய நிக்க வச்சு மன்னிச்சுக்கங்கன்னு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறான். அவன் குனிஞ்சு நிமிர மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த குழந்தை குனியணும்ல, அடுத்து அந்த குழந்தையும் குனியுது. 2 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இங்க ஹாஸ்பிட்டல்ல தாத்தா, உன் மூத்த பையனோட நினைவு நாள் வருது, அவங்க முறைப்படி ஏதோ பணத்தை லைட்டா எரிப்பாங்க போல, அந்த நாள் மறக்காம எரிச்சிருன்னு அட்வைஸ் போடுறாரு அப்பா. என்னை விட அண்ணன் பெட்டரா இருப்பான்ல அப்படின்னு அவன் சொல்றான். அண்ணனை பத்தி விசாரிக்கிறேன் இப்ப முதல் தடவையா. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆத்துல ஏதோ ஒரு பையன் விழுந்து காணாம போயிட்டானா, தேடுறதுக்காக இவர் உள்ள இறங்கி தேடிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி மூத்த பையனும் உள்ள இறங்கி பாடியை தேடிட்டு இருக்கிறான். கிடைக்காம இவங்க எல்லாம் மேல வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு தடவை ட்ரை பண்ணணுமே சொல்லி அவர் மறுபடியும் உள்ள இறங்கி இருக்காரு. குழந்தையோட பாடியை எடுத்துட்டாப்ல. ஆனா உங்க அண்ணன் மேல எந்திரிச்சு வரவே இல்லை. செத்து போன ஒரு பணத்தை கண்டுபிடிக்கிற அந்த போராட்டத்துல ஒரு உசுரை இழந்த குடும்பம் நம்ம குடும்பம். வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் மாதிரியா. யாரா இருந்தாலும் ஸ்லோவாவோ ஃபாஸ்டாவோ புத்தகத்தோட கடைசி பக்கம் வரைக்கும் வந்துதான் ஆகணும். மரணத்தையும் மறுக்க முடியாது, வந்துதான் ஆகுங்கிறாப்ல. நம்மள மாதிரி தொழில் பண்றவங்களோட மனசு இரும்பு மாதிரி இருக்கணுமா, இப்படி எல்லாம் அட்வைஸ் போட்டு வந்திருக்காரு. அதை நினைச்சுக்கிட்டே இவனும் வரான் வீட்டுக்கு. கடைக்கு கடை வீடு எல்லாம் இவங்களுக்கு ஒண்ணுதான் போல. வந்து எதையும் எடுத்து வைக்க வேண்டாம், நாம இங்க இருந்து மூவ் ஆகி போக போறது இல்ல, இங்கதான் இருக்க போறோம்னு சொன்னதும் அந்த குழந்தை உட்பட எல்லாருக்கும் சந்தோஷம். அடுத்து ரொம்ப அக்கறையோட இறந்து போன ஒருத்தவருக்கு இந்த சவரம் எல்லாம் பண்ணி விட்டு நல்லபடியா பாடியை ரெடி பண்றாங்க. இதை பார்த்ததும் அந்த பாடியோட குடும்பம் இத்தனை பேரும் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. செய்யற தொழில் மேல அவனுக்கு முதல் தடவையா மரியாதை வருது. அதே சமயம் அந்த உடஞ்சு போன வாட்சை சரி பண்றதுக்கு யாராவது ஆள் கிடைக்குமான்னு போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காரு. நாம எப்படி பாடியை தூக்கிட்டு போகும்போது கோவிந்தோ கோவிந்தோன்னு ஏதோ சொல்லிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இவன் சொல்லாம தான் வருவான். இந்த தடவை தான் முதல் தடவையா கோவிந்தா கோவிந்தான்னு கத்திட்டே வரான். வாட்சை சரி பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றான். எல்லா பேரும் முடியாதுங்கிறாங்க போல. காண்டாகுது அவனுக்கு. நிறைய நல்லபடியா பிசினஸ் பண்ணி கொடுக்குறான். நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் கிடைக்குது அவனுக்கு. இவனோட பிசினஸையே இப்ப ரீநேம் பண்றான். இவன் கடை பேரு ஸ்கை வானம்னு பேர் வைக்கிறான். வாட்சை சரி பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஆனா வாட்ச்ல இருந்த அந்த பாட்டிமாவோட டேட்டாஸ, அந்த வாய்ஸ், அந்த ரெக்கார்ட் எடுக்க முடியுமான்னு எவ்வளவோ கேட்டா நடக்கல. கடைசியில ஐடி ஆட்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு
இடத்துக்கு போய் எல்லார்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறான், எனக்கு இந்த டேட்டாவை மட்டும் எடுத்து கொடுங்கன்னு. அவங்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். அவங்க கூடயே ராத்திரி முழுக்க இருந்து அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு வழியா வாய்ஸை அந்த டேட்டாவை எடுத்துட்டானுங்க. பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணியும் கொடுத்துட்டானுங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒரு போட்டி மாதிரி நடத்தி எப்படியோ எடுத்து கொடுத்துட்டான். குழந்தையும் கடைக்கு வருது. பார்த்தா இவளோட பிறந்தநாள் போல. சர்ப்ரைஸா பர்த்டே பார்ட்டி கொடுக்குறாங்க. பாட்டெல்லாம் பாடியாச்சு, மெழுகுவத்தி அணைச்சாச்சு, கட் பண்ணியாச்சு. அவ ஒரு பொம்மை வச்சு விளாண்டுட்டே இருப்பா. அந்த பொம்மையில ஏதோ மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்றான். அமுக்கி பாரு அந்த பொம்மையை அப்படின்னு சொன்னதும் இவளும் அமுக்குறா. பார்த்தா உள்ள இருந்து பாட்டியோட வாய்ஸ் கேக்குது. வாட்ச்ல இருந்த அந்த ரெக்கார்டிங் எல்லாம் அப்படியே இந்த பொம்மையில இருந்து அப்படியே பேட ஆரம்பிக்க, பேச ஆரம்பிக்க, அதையெல்லாம் கேட்ட குழந்தை அழ ஆரம்பிச்சு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா. ஸ்கூலோட வாசல் வரைக்கும் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே வந்து ஸ்கூலுக்குள்ள இறக்கி விடுறான். நிறைய தண்ணி குடி அப்படின்னு சத்தம் போடுறான். இந்த பக்கம் திரும்பினா அந்த புருஷங்காரன் குழந்தைய நீங்க தத்தெடுத்துக்கங்கன்னு சொன்னாப்புல அவர் வந்து நிக்கிறார். கூடவே இன்னொருத்தி வந்து நிக்கிறா. இது யாருன்னு கேட்டா, இதுதான் என்னோட தங்கச்சி, நீ வளர்க்குற குழந்தையோடைய அம்மான்னு சொன்னதும் ஹீரோக்கு பயங்கர ஷாக். ஏப்பா குழந்தையோடைய அம்மா, அதாவது உன் தங்கச்சி இறந்து போயிடுச்சுன்னு சொன்ன, இறப்பு சான்றிதழ்லாம் காட்டினியாப்பா, அதெல்லாம் ஃபேக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல சர்டிபிகேட் உண்மைதான், அது வந்து விளக்குறது கொஞ்சம் கஷ்டம், நீயே சொல்லுமா, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிட்டு கிளம்பிடுற. அப்புறம் அந்த அம்மா வந்து ஏதோ விளக்கி சொல்லுது. அது என்ன சொன்னது நமக்கு காட்டல. ஆனா நீ சொன்ன எல்லாத்தையும் நான் ஏன் நம்பணும்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நான் தான்ப்பா அந்த குழந்தையோட அம்மா, அவளுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கும், குழந்தை பிறக்கிறதுக்கு 27 மணி நேரம் ஆச்சு, ஆபரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க, இவ்வளவும் சொல்லி நீ நம்பலன்னா வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பாரு, நான் தான் அந்த குழந்தையோட அம்மான்னு வந்து நிக்கிறா. எந்த டெஸ்ட் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். வீட்டுல குழந்தைக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருப்பான். உங்க அம்மாவை பாத்துருக்கான்னு கேட்டா, எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லைங்கிறா. அப்பதான் காலை நோட் பண்றான். டைமண்ட் மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். அந்த அம்மா சொன்னபடி காலில் மச்சம் இருக்குங்க. சாக்ஸை போட்டு மறைச்சு விடுறாங்க. குழந்தை தூங்கிடுது. லைட் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தம் போடலாமேன்னு வெளியில வரார். பார்த்தா அங்கேயும் அந்த தங்கச்சியாரி வந்து நிக்கிறா. குழந்தையுடைய அம்மா ஏங்க வந்தேன்னு திட்டுறான். பொண்ணை விட்டுட்டு போகும்போது மட்டும் எப்படி போனேன்னு திட்டுறான். பாட்டியை இழந்தவன் அனாதையா இருந்தப்போ எங்க போனேன்னு கேட்கறான். உன் அண்ணன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள விடமாட்டேன் வெளியில போன அந்த குழந்தைய சொல்லும் போது எங்க போன அப்படின்னு கேட்கறான். கடைசியா ஒரு இடம் சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் போது அவளை கூட்டு போகணும்னு பாக்குறியே, யார் உனக்கு அந்த உரிமையை கொடுத்ததுன்னு கேட்கறான். உண்மைதான், நீ திட்டுற இந்த எல்லா திட்டுக்கும் நான் காரணம் தான், நான் வேணா நான் என்னையே அடிச்சுக்கிறேன்னு பலார்னு அடிச்சுக்கிறா. நான் பிரெக்னண்டா இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டு ஓடி போயிட்டான். இருந்தாலும் என் கனவை தொலைக்கிறதுக்கு நான் விரும்பல. குழந்தைய பெற்று அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் என் கனவை தேடி போனேன். ஊடால ஜெயிலுக்கு போயிட்டேன். என்ன கான்டாக்ட் பண்ண எங்க அம்மா முயற்சி பண்ணாங்க, கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் இறந்துட்டேன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா நான் ஜெயில இருந்தேன். அப்படி இருக்கும்போது கூட என் குழந்தைய பத்தி நான் தினமும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மைதான், நான் ஒரு மோசமான அம்மா. இருந்தாலும் அவ என் பொண்ணு, நான் தான் அவ அம்மா. ஜெயில இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கேன். என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு அழுகிறா. இந்த முடிவை என்னால மட்டும் எடுக்க முடியாது. என் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக என்னால முடிவெடுக்க முடியாது. சாரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா அவ பல தடவை காலில் விழுந்து அழுகிறா. என் புள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அழுகிறா. ஹீரோக்கு மனசு இறங்கி வருது. ஒரு 3 நாள் குடுமா பார்க்கலான்னு சொல்லிட்டான். மறுபடியும் ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லைட்டா பேச்ச ஆரம்பிக்கிறான். அவன் ஆரம்பிக்கல, இந்த பொண்ணு ஆரம்பிக்கிறா. ஏன் சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லையே நல்லாத்தான் இருக்கேங்கிறா. இல்ல சோகமா இருக்கிறீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கறா. சாப்பிடும்போது கீழே சிந்தும். என்ன மட்டும் சொல்றீங்க, நீங்க மட்டும் சிந்தி சாப்பிடுறீங்கன்னு கேட்க கீழே வந்து எடுத்து டப்புன்னு வாயில வைப்பான். இவ தலையில அடிக்கிறா. கீழே விழுந்த பொருளை சாப்பிடக்கூடாது தெரியாதா அப்படின்னு கேட்கறா. அவன் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே வரப்போதான், உங்கள யாரு வரப்போறான்னு கேட்டா எல்லா பேரும் வரப்போறேங்கிறாங்க, ஒருத்தர் தான் வரணுங்கிறா குழந்தை. ஹீரோ முறைக்கிறான். 2 பேரும் கை இறக்கிறாங்க. அப்ப நான் தான் வருவேங்கிறான். குழந்தைக்கும் சந்தோஷம். பார்த்தா போட்டி எல்லாம் வைக்கிறாங்க. யானை போறாப்புல போட்டி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்க. அடுத்து ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆட சொல்றாங்க போல. விசிறிக்கிட்டே ஏதோ ட்ரை பண்றா. எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்றான். அப்படியே இவனை டிராயிங்கா வரைஞ்சு வச்சிருப்பா. வரைஞ்சதை கையில கொடுத்து தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க வச்சுதான் முதல் தடவையா இவனை அப்பான்னு கூப்பிடுறா. அவனுக்கு கண்ணு கலங்கும், அழுகிறான். உடனே இவளும் கட்டி பிடிச்சுக்கிறா. குழந்தைக்கு செல்போன் நம்பர் எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுக்குறான். உன்னோட நம்பரை மனப்பாடம் பண்ணிட்டியா, சொல்லிக்காமின்னு கேட்கறான். வீட்டு அட்ரஸ் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கறான். நம்பர் ஞாபகம் இருக்குல்லன்னு மறுபடியும் கேட்கறான். மறந்துட மாட்டேன்னு கேட்க குழந்தை முத்தம் கொடுக்குது. ஏதோ ஒன்னு ஒரு நிமிஷம் நான் எடுத்துட்டு வரேன்னு ஓடிவான். அவன் வரதுக்குள்ள குழந்தை தூங்கிடுது. தூங்கிட்டு இருக்கும் போதே குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வந்து வாடகை கார்ல அந்த அம்மா வந்திருக்கும். கார்ல அப்படியே குழந்தைய படுக்க வச்சிட்டாங்க. அப்புறம் குழந்தைக்கு வேண்டிய ஐட்டங்கள் எல்லாம், அவளோட ஃபேவரட்டான ட்ரெஸ், ஃபேவரட்டான ஸ்நாக்கு, ஸ்கூலுக்கு பேக்கு, தண்ணி குடிக்க அவளுக்கு பிடிக்காத, ஆனாலும் நிறைய தண்ணியை குடிக்க வைக்கணும். இந்த பொம்மையை அழுத்தினா அவங்க பாட்டியோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அழுதா இதை கொடுங்க, ரொம்ப பட்டு வேகமா சாப்பிடுவா, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் அப்படியே மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சிருவா, கீழே விழுற ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்திட்டே இருங்க, டப்புன்னு அவசரப்பட்டு சாப்பிடுவா, நல்லபடியா பாத்துக்க, இல்ல எங்க இருந்தாலும் தேடி வருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். நானும் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், வெட்டிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கன்னு மிரட்டுறான். போன்னு சொல்ல அவங்களும் கிளம்பிடுறாங்க. லாஸ்ட் மினிட்ல கதவை தட்டுறான். இந்த பணத்தை எடுத்துக்கோன்னு பணம் கொடுக்குறான். பணம் வேணாண்டுவாங்க அவங்க. இல்ல பரவாயில்ல வச்சுக்கோ, உனக்காக இல்ல குழந்தைக்காகன்னு சொல்லும் போது குழந்தை முழிச்சிடுறா. யாரு நீயே, நான் ஏன் காருக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு கேட்க, நான் தான் உன்னோட அம்மாங்கிறாங்க அவங்க. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க. எனக்கு அம்மா இல்லங்கிறது குழந்தை. அம்மா பேச்ச கேளு, இவங்க தான் உன்னோட உண்மையான அம்மா, உன்னை வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நான் போக மாட்டேன்னு குழந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும், நீங்க கையெடுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன்னுவா. இவனு கையெடுத்ததும் வண்டி விருட்டுன்னு கிளம்புதுங்க. இந்த அம்மாவை அழுதுகிட்டே குழந்தைய உள்ள பிடிச்சிக்கிறாங்க. உள்ள குழந்தை அழுதுகிட்டே
கண்ணாடியை தட்டிக்கிட்டே இருக்கும். தப்பு பண்ணிட்டோமோன்னு இவனு விறுவிறுன்னு ஓடியாருவான். ஆனா வண்டி நிக்கல. விடாது விரட்டி வந்துகிட்டே இருக்கிறான். குழந்தை விடாது கத்திக்கிட்டே தான் இருக்குது. இவனும் விடாது ஓடி வந்துகிட்டே தான் இருக்கிறான். எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும்? ஒரு கட்டத்துல ஓட முடியாம ஏலச்சு நின்னுறான். வண்டி நிக்காது போயிடுச்சு. கண்ணுக்கு ஏற்ற தூரத்தை தாண்டி போயிடுச்சு. அப்புறம் தான் மேட்ரை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். எனக்கு என்ன சரிபடுது, உனக்கு என்ன சரிபடுதோ அதான் செஞ்சுட்டு இருக்கிறேன்ல. அந்த குழந்தைக்கு எது பிடிக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இல்ல எங்க கிட்ட கேட்டையா? நாங்க தான் டாக்குமெண்ட்ல அந்த குழந்தையோட அப்பா அம்மா, நாங்க தான் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறோம், எங்க கிட்ட கூட சொல்லல அப்படின்னு கோவப்படுறான். திட்டுன்னு ஃப்ரெண்டு திட்டிட்டு இருப்பாப்ல. இவன் அழுக வேண்டிய இடத்துல சிரிப்பான். போன் கால் வருது. அதே சமயம் அக்கா கிட்ட இருந்து போனு. அப்பா இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு சேர்த்து வச்சு மொத்தமா அழ ஆரம்பிச்சிட்டான். ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் அவர் இறந்துருக்கிறார். என் இறப்ப நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். பிறக்கிற எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். என்னோட இந்த இறுதிச்சடங்கு அரேஞ்ச்மெண்ட்டை நீ தான் பண்ணணும். ரொம்ப பெருசாலாம் பண்ணக்கூடாது, சிம்பிளா பண்ணணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, நான் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படி மனுஷன் எழுதி வச்சிருக்காப்ல. கேனு கூட வச்சுட்டு போயிருக்காப்ல. தான் செத்த பிறகு சாம்பலை இந்த கேன்ல தான் வச்சிருக்கணும். என் சாம்பலை என்ன பண்ணணுங்கிறத நீவே முடிவு எடுக்கலாம். அந்த முடிவு தெரியாதவரை இந்த கேனுக்குள்ளேயே நான் இருந்துட்டு போறேன். இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காப்ல. சொன்னபடியே இப்போ சாம்பலை அந்த டின்ல போட்டு வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு கேட்க, அம்மாவோட அஸ்திக்கு பக்கத்திலே இந்த அஸ்தியை வச்சிடலான்னு அக்கா சொல்றா. ஆனா அப்பா ரொம்ப கிளியரா அவரோட உயிரில என்ன எழுதி வச்சிருக்காரு, அவரோட இறுதிச்சடங்கு கொஞ்சம் வித்தியாசமா சிம்பிளா இருக்கணும்னு கேட்டிருக்காரு. ஏதாவது வேற பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண சொல்ற? சாம்பலை நிலத்துல தான் போட்டாகணும், வானத்திலேயா போட முடியும் அப்படின்னு அந்த அக்கா அசால்ட்டா கேட்டுட்டு கிளம்புறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஓடி போய் அஸ்தியை வாங்கிட்டு ஓடுறான். வேன்ல கிளம்புனதும் பின்னாடி இவங்க கார்ல விரட்டிக்கிட்டு வராங்க. கடைக்கு வந்து ஏதோ எடுத்துட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. சாம்பலை ஒரு தீபம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல கொட்டி அப்புறம் அந்த தீபத்தை மேல பக்கம் போட்டு மூடலாம். அப்படி ஒரு மாதிரி மூடி ஒரு குண்டு மாதிரி ரெடி பண்றாங்க. தன்னோட இறுதிச்சடங்கு வித்தியாசமா இருக்கணும்னார். சாம்பலை கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணுனார். இந்த லெவலுக்கு வித்தியாசத்தை அந்த அக்கா எதிர்பார்த்திருக்க மாட்டா. அக்கா வரதுக்குள்ள சாம்பலை ஒரு குண்டு மாதிரி பண்ணி ராக்கெட்ல வச்சு அப்படியே மேல அடிக்கிறானுங்க. பார்த்தா வெடிக்கல. என்னடா வெடிக்கலையே அப்படின்னு பக்கத்துல போறான். எல்லா பேரும் மயான அமைதியோட பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா டப்புன்னு அடிச்சிருச்சு. அடிச்சா சாம்பல் அப்படியே மொத்தமா போய் வானத்துல அப்படி அடிச்சு வானத்துல அப்படியே பறக்குது. இப்படியும் இறுதிச்சடங்கு நடத்தலாம்னு வித்தியாசமா, அதுவும் அப்பாவுக்கு இது பிடிக்கும்னு நினைச்சு இவன் பண்ணிருக்கான். வான வேடிக்கை அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சி அழகா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வானத்தை பார்த்தே பேசிட்டு. அதுக்கப்புறம் போன் அடிக்குதுங்க. அட்டன் பண்ணா அந்த பக்கம் யாரு பேசுறாங்கறத நமக்கு காட்டல. ஆனா பதறிக்கிட்டு திரும்புறான். குழந்தை காணாமா. அம்மா தான் போன் பண்ணி சொல்லிருக்காங்க. அவளும் இங்க வந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. குழந்தைய காணோன்னு இப்ப எல்லா பேரும் அப்படியே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த அம்மா உட்பட ஊரா தெருவா ரோடா தெரியுறாங்க. எங்கடா குழந்தைய எங்க தெரியும் கிடைக்கலையேன்னு டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தனும். குழந்தை கிடைக்காம கடைக்கே வந்து வண்டி நிக்குது, அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்போ சத்தம் கேட்கும், அப்பா ஆன்ட்டு அந்த பக்கத்துல இருந்து ஓடியாருவா. அம்மா கோவம் வரும் இவனுக்கு. எங்க இருந்த இவ்வளவு நேரம் அப்படின்னு திட்டுறான். யாராவது உன்னை கடத்திட்டு போயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கறான். கடத்திட்டு போனா எங்க அப்பா பேரு இது, வீட்டு அட்ரஸ் இது, அப்பா நம்பர் இதுன்னு எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன்னு அழுதுகிட்டே சொல்றான். உடனே இவனை அழுதுகிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறான் பாப்பாவை. இவனை தேடிதான் வந்திருக்கிறா. இனி உன்னை நான் எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு வாக்கும் கொடுத்துருப்பான். அடுத்த சீனு பார்த்தா ரகசியமா கல்யாணம் பண்ணியிருந்தாங்கல்ல ஃப்ரெண்டு, அவங்களுக்கு இப்ப ஊரறிய நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பாக்குறாரு நம்ம ஹீரோ. அதுவும் எப்படி, இந்த பக்கம் கல்யாண கடையில இருந்து இந்த பக்கம் சாவு கடை வரைக்கும். பின்னாடி பார்த்தா குழந்தையோட அம்மா வந்து நிக்கிறா. குழந்தை இவங்க கூட தான் இருக்குது. குழந்தைக்கு ட்ரெஸ் கிஸ்ன்னு நிறைய ஐட்டங்களை வாங்கி கொண்டு வந்து அம்மா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஒரு நிமிஷம் அப்படின்னு நிக்க சொல்றான். நாங்க பண்ற வேலை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கிறேன். உடனே அந்த அம்மாவுக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி கேட்க மாட்டானான்னு காத்துக்கிட்டு இருந்தா டப்புன்னு ஓகேன்னு சொல்லிடுறா. இவங்களுடைய இதே கடையில இதே தொழிலை பார்த்துட்டு இவங்களுடைய செட்டில் ஆயிட்டாங்க அவங்களும். இனி குழந்தை அவங்கிட்ட இருக்கணுமா இவங்கிட்ட இருக்கணுமான பிரச்சனையே கிடையாது. எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. யாருமே இல்ல, சிறப்பு இல்ல. வேற ஒரு நல்ல அழகான படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.